ஓகே. நான் ரீசென்ட்டா Flipkartல வந்து பார்த்தீங்கன்னா, சிஎம்எஃப் ஃபோன் ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தேன். அந்த ப்ராடக்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி. ஸோ ஒன்ஸ் நம்ம பார்சல் வந்ததுக்கப்புறம் அவர் வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணாரு. நானும் வந்து பார்த்தா பார்சல் வாங்க போயிட்டேன். பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு மொபைல் மட்டும் கையில எடுத்துட்டு மத்ததெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து பாக்ஸ் குடுத்தாரு. ஸோ நானும் எல்லாம் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் மொபைல் வந்து சுத்தி முத்தி பார்த்தாரு. ஓகே, எந்த டேமேஜும் இல்ல. ஸோ ஓடிபி சொல்லுங்க ப்ரோன்னு கேட்டாரு. ஸோ நான் வந்து ஓடிபி சொல்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா, டிவைஸ் ஆன் பண்ணிருங்க நான் பார்த்துடலாம். ஆன் பண்ணுச்சுன்னா ஓடிபி சொல்லிடுறேன் அப்டின்னேன். ஓகே, அதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு வந்து பார்த்தா, டிவைஸ் ஆன் பண்றதுக்கு வந்து பார்த்தா எங்களுக்கு வந்து பெர்மிஷன் வந்து கிடையாது. ஸோ எங்களோட வேலை என்னன்னு சொல்லி கேட்டா, எங்களுக்கு டேமேஜ் ஏதாவது இருக்கா அது மட்டும் பார்க்கறது மட்டும் தான் எங்க வேலை. டிவைஸ் ஆன் பண்றதுல எங்க வேலை கிடையாது. அதுக்கு வந்து பண்ணி நீங்க Flipkartல கான்டாக்ட் பண்ணி தனி டீம் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த டைம்ல எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு ஒரு தனி டீம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ராடக்ட் வாங்கிட்டு அனுப்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் Flipkartை வந்து பார்த்தா கான்டாக்ட் பண்ணி கேட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா உங்க டெலிவரி பர்சன் வந்துட்டு மொபைல் வந்து டேமேஜ் இருக்கான்னு மட்டும் தான் பார்த்தாரு. டிவைஸ் ஆன் பண்ணவே இல்லை. அது கேட்டதுக்கு வந்து தனி டீம் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி தனி டீம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ இப்போ அந்த ஆடியோ ரெக்கார்டிங் வந்து பார்த்தா கேளுங்க. வணக்கம். நான் பேசிட்டு இருக்கிறது கோகுலங்களா? ஆமாங்க. நேம் கன்ஃபார்ம் பண்ணக்கா. நன்றி கோகுல். சொல்லுங்க Flipkartல இருந்து என்ன தகவல் இப்ப தேவைப்படுதுங்க? இப்ப சண்டே வந்து ஒரு மொபைல் வாங்கியிருந்தோம். அதுல வந்து பார்த்தா ஓப்பன் ஓகே. பாக்ஸ் டெலிவரி அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அவரே ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் டேமேஜ் இருக்கான்னு சொல்லி மட்டும் பார்த்தாரு. பார்த்துட்டு வந்து ஓடிபி வந்து ஓகே. கேட்டாரு. நான் வந்து என்ன சொன்னேன், டிவைஸ் வந்து ஆன் பண்ணுங்க. அப்பதான் நான் வந்துட்டு என்னால ஓடிபி குடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். அவருக்கு என்ன சொன்னாரு, ஓகே. டிவைஸ்லாம் ஆன் பண்ண முடியாது. என்னோட என்னோட வேலை ம். வந்து டேமேஜ் இருக்கான்னு பார்க்கறது மட்டும் தான் என் வேலை. டேமேஜ் எல்லாம் எதுவுமே இல்ல. ஓகே. நீங்க ஓடிபி சொல்லுங்க அப்படின்னாரு. அது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா தனி டீம் வந்து வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஒரு தனி டீம் சரி. இருக்குங்களா? ஓகே, ஓகே. உங்க கன்சர்ன் புரியுது. நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணி குடுக்க ட்ரை பண்றேன். இப்போ ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி நீங்க வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்காங்க. ம். ப்ராடக்ட் வந்து ஆன் பண்ணி அவங்க தரப்புல இருந்து காட்ட மாட்டாங்க. ம். ஓப்பன் பண்ணி பிசிக்கல் டேமேஜ் இருக்கான்றது மட்டும் தாங்க அவங்க தரப்புல இருந்து காமிப்பாங்க. சார், ஓகேங்களா? ஓகே மேம். இப்போ ஒரு ம். ₹60 வாங்குறாங்க. ₹60 வாங்குற ம். ஜஸ்ட் அந்த டேமேஜ்க்காக மட்டும் தானா? அது வந்து செக்யூர் பேக்கேஜ்க்காக உங்களுக்கு செல்லர் என்ன தரப்புல இருந்து மேம் செக்யூர் குடுக்குறதுங்க பேக்கேஜ்? கோகுல். Flipkartல நம்ம வாங்குறோம்னா நீங்க தான் செக்யூர் பேக் பண்ணணும். அதுக்கு நாங்க ஏன் குடுக்கணும்? நீங்க கொண்டு வந்து எனக்கு தரணும். அது நீங்க தான் நீட்டா வந்து ப்ராப்பரா கொண்டு வந்து தரணும். அதுக்கு நான் ஏன் பே பண்ணணும்? ஓகே. அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. பட் அதுக்கு எங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அவைலபிலிட்டி இருக்காதுங்க. ரியலி சாரி. இது வந்து செல்லர் சைடுல இருந்து குடுக்குற இப்போ பாலிசி. ஸோ இருங்க. இப்ப வந்துட்டு இப்ப டிவைஸ் வந்து ஆன் ஆகல அப்படின்னா என்ன பண்ணலாம் மேம்? நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கணும்? இப்ப டிவைஸ் ஆன் ஆகலன்னா என்ன மேம் பண்றது? அவர் வந்து என்ட்ட வந்து ஸோ டிவைஸ் ஆன் டேமேஜ் மட்டும் இல்லன்னு சொல்லி எடுத்துட்டு போயிட்டாரு. நான் ஆன் பண்றேன். ஆன் ஆகல. என்ன பண்ணலாம்? ஆக்சுவலி டிவைஸ் ஆன் ஆகல அப்படின்னா வந்து உங்களுக்கு டிஃபெக்டிவ்ல தாங்க வரும். அது வந்து டேமேஜ்ல கவர் ஆகாது. சரி. ஓகேங்களா? ஓகே. அது என்ன பண்ணும் மேம்? அப்படின்னும் போது நமக்கு பிராண்ட் சைடுல இருந்து ரீப்ளேஸ்மென்ட் பாலிசி 7 நாள் கொடுத்திருக்காங்க. விச் மீன்ஸ் ம். ப்ராடக்ட்ல வந்துட்டு ம். கஸ்டமருக்கு ஏதாவது டிஃபெக்டிவ்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சவுண்ட் இஷ்யூவோ இல்ல டெட்டான அரைவலா இருந்தாலோ இது முதல்ல இல்ல வந்து உங்களுக்கு Flipkartல தானே பண்ணிட்டு இருப்போம். இப்ப நாங்க ஏன் ஷோரூம்க்கு எடுத்துட்டு போணும்? இப்ப சப்போஸ் அப்படி ஒரு இல்ல ப்ராப்ளம் இப்ப என்ன வந்துச்சு அப்படின்னா, நான் வந்து இதுக்குன்னு ஒரு ம். நாள் லீவ் போட்டு எடுத்துட்டு போக முடியுமா மேம்? எனக்குன்னு தனிப்பட்ட ஒர்க் எல்லாம் இருக்காதா? அஃப்கோர்ஸ் எனக்கு புரியுது கோகுல். பட் ம். இப்போ வந்து செல்லர் சைடுல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா எல்லா ப்ராடக்ட்டுக்குமே ஒரு சில பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு பிராண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புல இருந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. விச் மீன்ஸ் ப்ராடக்ட்ல ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா பிராண்ட காண்டாக்ட் பண்ண சொல்லுங்க. எங்க தரப்புல இருந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி பாலிசி கூட பிராண்ட கொடுத்துருக்காங்க. மாத்துனாங்கன்னா நீங்க ஏன் மாத்துறீங்க? Flipkart நீங்க டேக் ஓவர் பண்ணிக்கலாம்ல அத? சார் எங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கணும் இல்லைங்களாங்க? அதுதான் நான் கேட்கிறேன். நீங்க டேக் ஓவர் பண்ணிக்கலாம்ல மேம்? அந்த மாதிரி ஆப்ஷன் நீங்க வச்சுக்கலாம்ல. செல்லர் மாத்துனா என்ன நீங்க வச்சிருக்கலாம்ல? Flipkartல வச்சிருக்கலாம்ல? இப்ப மேம் எப்படி இருக்குன்னா, இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரியா, சத்யா அந்த மாதிரி ஆஃப்லைன் ஷோரூம் இருக்குல்ல மேம்? அங்க போய் நீங்க ஆமாங்க. டிவி ஒண்ணு வாங்குறீங்க. டிவி வந்து பார்த்துட்டு என்ன பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கு வந்துட்டு டிவி வந்து வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு வந்துரும் அப்படின்றாங்க. நீங்க வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் டிவி பாக்ஸ் வந்துட்டு டிவி வந்து ஆன் ஆகல. அப்ப நீங்க யார கேட்பீங்க? அந்த கிரியாஸ் ஓனர் அவங்கள போய் கேட்பீங்களா? இல்ல சாம்சங்கோட பிராண்ட் போய் கேட்பீங்களா? சாம்சங்கோட டிவி வந்துட்டு அவங்க சொல்றாங்க இப்படி, நீங்க வந்துட்டு இது சாம்சங்கோட பிராண்ட் நீங்க போய் சாம்சங் கிட்ட போய் கேட்டு சர்வீஸ்ல பண்ணிக்கங்க. எங்ககிட்ட சப்போர்ட் இல்லன்னா ஒத்துக்குவீங்களா நீங்க? நீங்க சொல்றது எனக்கு புரியுது. பட் ம். இது வந்து Flipkartன்றது நம்ம வந்து ஆர்டர் பண்ற ஒரு பிளாட்ஃபார்ம் அவ்வளவுதான். சரிங்களா? சோ ம். அதுல பிசிக்கல் டேமேஜா இருக்கா ம். அப்படின்றது வரைக்கும் செக் பண்றது வரைக்கும் தான் நமக்கு இங்க ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ம். ஒன்ஸ் இன் கேஸ் ப்ராடக்ட்ல இஷ்யூ இருக்குன்னா நம்ம பிராண்ட தான் காண்டாக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு வர்ற பார்சல்ல அந்த ப்ராடக்ட்ல ஏதாவது பிசிக்கலா டேமேஜோ இல்ல கலர் மாறி வந்திருந்தாலும் நம்ம இங்க இருந்து நம்ம எஸ்கலேட் பண்ணிக்கலாம். ம். ஓகேங்களா? ஓகே. ஒன்ஸ் இன் கேஸ் ரிசீவ் பண்ண ப்ராடக்ட்ல மேனுஃபேக்சரா ஏதாவது டிஃபெக்டிவ் இருந்ததுன்னா நம்ம பிராண்ட தான் ம். காண்டாக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. இப்ப மேம் இப்ப இந்த ப்ராசஸ்ல 3 ம். பேர் இருக்காங்க. கஸ்டமர், செல்லரு, அதுக்கப்புறம் Flipkart. ஓகேங்களா? செல்லர் கிட்ட இருந்து ஓகே. Flipkart நீங்க வாங்கிட்டு வந்துட்டு, Flipkartன்னு எங்க கஸ்டமர் எங்க கிட்ட வந்து குடுக்குறீங்க. நீங்க ஓகே. நீங்களே இதுக்கு வந்து எங்க கிட்ட வந்து ஓப்பன் பண்ணி கரெக்ட்டா இருக்கான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்களே வந்து செல்லர் கிட்ட கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்து அங்கிருந்து எடுத்துட்டு வரலாம்ல. அதுக்கு எங்க கிட்ட கொண்டு வந்து காட்டி, அதுக்கு ஒரு ரூ. 60 சார்ஜ் பண்ணி, அந்த ரூ. 60 சார்ஜ்ல வந்து ஜஸ்ட் டேமேஜ் ஆன்னு மட்டும் தான் பார்ப்பீங்க. டிவைஸ் ஆன் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க. அந்த டேமேஜ் பார்க்குற இல்லங்க. டைம்ல டிவைஸ் ஆன் பண்ணா எவ்வளவு நேரம் ஆகப்போகுது அதுக்கு?
சொல்லுங்க. டேமேஜ் பார்த்துட்டு இருக்க அதே டைம்ல பவர் பட்டன் ஆன் பண்ணா ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ள வந்து செட்டப் 2 மினிட்ஸ் கூட ஆகாது. 2 மினிட்ஸ்க்குள்ள செட்டப் உள்ள போகுது. இதுக்கு எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அத அக்செப்ட் பண்ண மாட்டேன்றீங்க நான் கேக்குறேன். நீங்க கேக்குறது as a கஸ்டமரா எனக்கு புரியுங்க. பட் ஆனா நமக்கு ஆஸ் பர் பாலிசி செல்லர் சைட்ல இருந்து என்ன கொடுத்திருக்காங்களோ அதை மட்டும் தாங்க எங்களால ஃபாலோ பண்ணிக்க முடியும். சரி மேம், இதுக்கு பதில் சொல்லுங்க. செல்லர் கிட்ட இருந்து நீங்க எடுத்துட்டு வரும்போது கரெக்டா எடுத்துட்டு வர வேண்டியதுதானே மேம் ப்ராடக்ட் எல்லாம்? இல்ல அது புரியுது. அதுக்கு தான் நம்ம வந்து செக்யூரிட்டி உங்களுடைய சொல்லுங்க. உங்களுடைய செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் அவங்க ஓப்பன் பாக்ஸ் டெலிவரின்றதே கொடுக்கறது. இப்போ நீங்க நான் எடுத்துட்டு வந்தா திரும்பி நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், நீங்க அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்துருங்க, கரெக்டா இல்லைன்னு சொல்லி கொடுத்துருங்க திருப்பி. நான் ஏன் சர்வீஸ் சென்டர் எடுத்துட்டு போகணும்? அதுக்கு ஒரு நாள் லீவை போட்டு ஒர்க் எல்லாம் கட் பண்ணிட்டு போகணுமா? சரி மேம், இப்போ இன்னொரு கேள்வி கேட்கறேன். எதுக்கு ஃபிளிப்கார்ட்? நான் ஏன் ஃபிளிப்கார்ட்டை சூஸ் பண்ணணும்? நான் டேரக்டா போய் ஒரு ஆஃப்லைன் ஷோரூம் போய் பார்த்து ஒரு டிவைஸ் வாங்கிட்டு போயிடலாமே. நான் ஏன் ஃபிளிப்கார்ட்டை சூஸ் பண்ணணும்? ஓகேங்க. ஸோ உங்க சிச்சுவேஷன் புரியுது. பட் ஆனா நமக்கு இதுக்கு ஆப்ஷன்ஸ் அவைலபிலிட்டி இல்லைங்க. இல்ல இது மேம், வந்து நீங்க இப்போ பிராண்ட் சைடு நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா? இப்போ அவங்க தரப்புல இருந்து உங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் செல்லர் இந்த மாதிரி ஆப்ஷன் இல்லைன்னு சொன்னா செல்லர் நீங்க ரிமூவ் பண்ணிட வேண்டியது தானே. இந்த செல்லர் வந்துட்டு இந்த ஆப்ஷன் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த செல்லர் நீங்க வச்சுக்க வேண்டியது தானே. நீங்க செல்லர் இப்படி சூஸ் பண்றீங்க. வேலிட் கஸ்டமரா சொல்லிக்கீங்க. நாங்க இதுல ஃபீட்பேக்கா அப்டேட் எடுத்துக்கிறோம். இது என்ன மேம் ஃபீட்பேக்? இதெல்லாம் என்ன மேம் இது? சாரிங்க கோகுல். இப்போ வந்து என்னன்னா பிராண்ட் சைடுல இருந்து ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒன்ஸ் இன் கேஸ் பிராண்ட் சைடுல இருந்து உங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் வராமையோ இல்ல அவங்க தரப்புல இருந்து உங்களுக்கு ஏதாவது டிலே பண்றாங்க அந்த மாதிரி இஷ்யூ இருந்ததுன்னா நம்ம எங்க டீம் தரப்புக்கு எஸ்கலேட் பண்ணிக்கலாம். மேம் அது ஃபிளிப்கார்ட் கன்சல்ட் டீமுக்கு போகும். இதெல்லாம் கஸ்டமர் இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. கஸ்டமர் எதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும்னு நான் கேட்கறேன். அவன் ஏன் சர்வீஸ் சென்டர் போகணும்? அவன் ஏன் இதெல்லாம் பண்ணணும்? இப்போ ஜாப் ஷீட் கிரியேட் பண்ணி அதை எதுக்கு உங்ககிட்ட அப்டேட் பண்ணிட்டு இருக்கணும்? அதெல்லாம் அவங்களுக்கு தேவைங்களா? ஒரு டேமேஜ் பாக்குற ஒரே செகண்ட் டேமேஜ் பாக்குற அந்த டைம்ல பவர் பட்டன் அமுத்துனா அது பாட்டுக்கு ஆனாங்க போது செட்டப் ஆனாங்க போது டிவைஸ் ஒர்க் ஆகுதா இல்லையா நம்ம பாத்துக்க போறோம். இப்ப டேமேஜ் ஆன எடுத்துட்டு போற மாதிரி அதே மாதிரி ஆனாலும் எடுத்துட்டு போய்க்கலாம்ல இல்லீங்களா? இல்ல அப்படியே எடுத்துட்டு போக விட மாட்டாங்க இல்லையா? அவங்களுக்குன்னு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதான் இது என்னங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்? அது கவர் ஆகுமா இது கவர் ஆகாதா? சாஃப்ட்வேர்னா கவர் ஆகாது, டேமேஜ்னா கவர் ஆகும் அப்படின்ட்டு. ஆமாங்க ஆமாங்க. என்னங்க மேம் இது? என்ன மேம் பாலிசி இதெல்லாம்? நான் ஒரே கேள்விதான் கேட்கறேன். ஃபிளிப்கார்ட்டை நான் ஏன் மேம் சூஸ் பண்ணி வாங்கணும்? நான் ஒரு ஆஃப்லைன் ஷோரூம்ல போய் வாங்கிட்டு போயிடலாமே. நான் ஏன் ஃபிளிப்கார்ட்டை வாங்கணும்? கேக்குறது புரியுதுங்க. பட் ஆனா இது ஃபீட்பேக்கா தாங்க எங்களால அப்டேட் பண்ணிக்க முடியும் கோகுல். சாரி. ஓகே. அதெல்லாம் ரொம்ப மோசம். கஸ்டமருக்கு நீங்க ஏகப்பட்ட டார்ச்சர் நீங்களே கொடுக்குறீங்க. இவ்வளவு ரிஸ்க் எல்லாம் எடுக்கணுமா? இந்த ஆடியோ வந்து கேட்டிருப்பீங்க. நம்ம கேட்குற எந்த கேள்விக்கும் வந்து பார்த்தா அவங்க கிட்ட கரெக்டான பதிலே வந்து கிடையாது. என்ன சொல்றாங்கன்னு வந்து பார்த்தா ஃபீட்பேக் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க. ஸோ ஃபீட்பேக் எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க. நம்புற மாதிரியா இருக்கு. என்ன அயோக்கியத்தனா? சகுனி படத்துல வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி அவர் என்ன பண்ணாரு வந்து பார்த்தா மனு கொடுக்க வந்து போவாரு. மனு கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துட்டப்பா எப்படியோ கஷ்டப்பட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்பி வந்து பஜ்ஜி கடையில் வந்து பஜ்ஜி சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த அந்த மனு பேப்பர் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த சேம் ஃபீட்பேக் கதையும். இது நனியமாவில் இருக்கு. இது நான் கொடுத்த பண்ணுறேன். பச்சை அமைச்சரோட மனு மிளகா பச்சை மடிக்கு போகுது. உன் மனுவெல்லாம் எந்த மூலைக்கு தம்பி எல்லாம் வேலைக்கு ஆகாது. நம்ம கிட்ட ஃபீட்பேக் வாங்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபீட்பேக் வந்து பார்த்தா கண்டுக்கவே மாட்டாங்க. அடுத்த கஸ்டமர் கிட்ட போய் வந்து பார்த்தா சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க போயிடுவாங்க. ஸோ அவங்க வந்து ஃபீட்பேக் வந்து கண்டுக்க போகிறது கிடையாது. ஃபிளிப்கார்ட் கிட்ட நம்ம என்ன கேட்குறோம்னு சொல்லி கேட்டினா 59 ரூபா வந்து செக்யூர் பேக்கேஜிங் ஃபீஸ் வந்து வாங்குறாங்க. அதுக்கு அந்த 59 ரூபாய்க்கு வந்து டெலிவரி பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னு ஜஸ்ட் டேமேஜ் மட்டும் தான் இருக்கான்னு பார்க்குறாங்க. மொபைல் பாக்ஸ் வந்து வருது, அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறோம், டேமேஜ் இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். இதுக்கு வந்து பார்த்தா 59 ரூபாயா? ஸோ அப்படியே வந்து 59 ரூபா இருந்தாலும் அந்த பார்க்குற நேரத்தில் அந்த பவர் பட்டன் அமுத்தினோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் அதிகபட்சமாகவே நமக்கு வந்து செட்டப் ப்ராசஸில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும். அதை ஆன் பண்ணி பார்க்குறது ஜஸ்ட் 1 செகண்ட் இருந்தாலே போதும். நமக்கு ஆன் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு 1 செகண்ட்ல வந்து பார்த்தலாம். சப்போஸ் நமக்கு வந்து பார்த்தா ஓடிபி எல்லாம் ஷேர் பண்ணி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நீங்க வந்து டிவைஸ் உங்க கையால பவர் பட்டன் அமுத்துறீங்க. பவர் பட்டன் அமுத்தி டிவைஸ் ஆன் ஆகல அப்படின்னா நீங்க தான் வந்து சர்வீஸ் சென்டருக்கு வந்து எடுத்துட்டு போகணும். ஸோ இதான் நமக்கு ஃபிளிப்கார்ட்ல இப்போ போயிட்டு இருக்க இஷ்யூ. அப்பா டேய் போதும்டா. ஓகே, யோசிச்சு பாருங்க. டேமேஜ் செக் பண்றதுக்கு அந்த டைம்ல வந்து பார்த்தா பவர் பட்டன் அமுத்தணும் அப்படின்னா நமக்கு தெரிய போகுது டிவைஸ் ஆன் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாலிசியில் வந்து கிடையாதாமா. ஜஸ்ட் டேமேஜ் பார்க்கறது மட்டும் தான் பாலிசியாமா, அந்த ஆன் பண்ணுறது பாலிசி வந்து கிடையாதாமா. ஸோ என்னென்ன பித்தலாட்டம்லாம் வந்து பார்த்தா ஃபிளிப்கார்ட்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க வந்து பாருங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தா அமேசான்ல வந்து பார்த்தா கிடையாது. ஓகே, ஃபிளிப்கார்ட் பண்ணுற அட்டூழியத்தை பற்றி எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரி, ஃபீட்பேக் கொடுத்தாலும் சரி, அவங்க கண்டுக்க போகிறது கிடையாது. ஸோ அவங்க மாற மாட்டாங்க, நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கணும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ண டிவைஸ் வந்து ஆஃப்லைன் இருக்கான்னு பாருங்க. ஆஃப்லைன் இருந்து தான் வந்து
வந்து வாங்கிக்கோங்க. அதே சேம் டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற சைட்டில் இருக்கான்னு பாருங்க, அந்த சைட் செக்யூர் இருந்துச்சு அதில் வந்து போட்டுக்கோங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து அஃபீஷியல் சைட்லேயே நமக்கு வந்து மொபைலில் செல் பண்ணுவாங்க, அங்கே கூட நீங்கள் போய் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டுக்கலாம், நமக்கு வந்து பார்த்து சேஃபாக டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து கிடையாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளிப்கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர்ஸ் எல்லாமே லூஸ் பண்ணிட்டே வராங்க. இப்படியே போயிட்டு இருந்தாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து இருக்க மாட்டாங்க. வாங்கடா சார் இவனை சும்மா நெக்ஸ்ட் டைம் நான் என்ன பண்ண போறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சேம் டிவைஸ் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி இருந்துச்சுன்னா அவர் வந்து டேமேஜாக செக் பண்ணி ஓடிபி வந்து கேட்பாரு. அப்போ நான் என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க ப்ரோ ஒரு நிமிஷம் நான் ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு பவர் பட்டன் அமுத்தி நானே அமுத்தி விட்டுருவேன். அமுத்திட்டா என்ன ஆகும், நம்மளே வந்து டிவைஸ் ஆன் ஆயிரும். அதுக்கப்புறம் நான் வந்து ஓடிபியை ஷேர் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஷேர் பண்ண தேவையில்லை. ஸோ நீங்களும் வந்து அதே மாதிரி வந்து பண்ணிருங்க. உங்களுக்கு டிவைஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா டேமேஜ் செக் பண்ணுற ட்ராக்கில் வந்து டிவைஸ் ஆன் பண்ணி பார்த்துருங்க. அந்த டைம் நமக்கு வந்து தெரிஞ்சிடும் டிவைஸ் ஆன் ஆகுதா இல்லைன்னு சொல்லிட்டு. இல்லை சப்போஸ் அந்த ஸ்டெப் மிஸ் பண்ணி ஏதாவது டிவைஸ் ஆனாங்களா அப்படின்னா நீங்க தான் வந்து சர்வீஸ் சென்டர் வந்து போகணும். நம்மளால வந்து பார்த்தா கரெக்டான விஷயத்தை கூட நம்மளால வந்து பார்த்தா ஃப்ராட் பண்ணி பண்ற மாதிரி தான் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தா போயிட்டு இருக்கு. என்னடா செய்யறது அப்படின்ட்டு அது ரொம்ப கஷ்டம், ஆபத்தானவர்கள். இந்த மாதிரி நமக்கு நிறைய ப்ராப்ளம் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி போடுறீங்க அப்படின்னா ப்ராடக்ட் வந்து பார்த்து வந்து வாங்கிக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து கேட்குறீங்க இந்த ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி இல்லாமல் இப்படி ப்ராடக்ட் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓப்பன் பாக்ஸ் டெலிவரின்றது வந்து பார்த்தா கண்டிப்பாக மஸ்ட்டு. ஸோ அவங்க வந்துட்டு ஆப்ஷன்லாம் எதுவுமே கொடுக்கல. ஸோ டிவைஸ் ஃபோன்லாம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி கண்டிப்பாக வந்து இருக்கும். அதை நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம தான் வந்து பார்த்து வாங்கிக்கணும். அவன் சரியில்லைப்பா பார்த்துக்கா. முடிஞ்ச அளவுக்கு கேஷ் ஆன் டெலிவரிலாம் போட்டிருந்தீங்க அப்புறம் அடிச்சு வந்து பேசுங்க. டிவைஸ் வந்துட்டு எனக்கு ஆன் பண்ணி காட்டணும், அப்போ தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கொடுப்பேன். இல்லை வந்து அப்படியே எடுத்துட்டு போன்ற மாதிரி சொல்லிருங்க. அப்பதான் வந்து இந்த மாதிரி நிறைய கஸ்டமர் பண்ணும்போது தான் அவங்க வந்து பார்த்து இருந்துவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்ல மட்டும் தான் இருக்கான்னு சொல்லி கேட்டு நிறைய இடத்துல வந்து இருக்கு. ஸோ இப்போ ஜியோ கூட நம்ம பிரைஸ் ஹைக் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ பிஎஸ்என்எல் கரெக்டாக வந்து பார்த்தா 4G and 5G இருந்துச்சு அப்படின்னு நிறைய ஈஸியாக வந்து நிறைய கஸ்டமர் வந்துட்டு பிஎஸ்என்எல் சுவிட்ச் ஆயிருப்பாங்க. ஜியோவில் யாரும் வந்து இருக்க மாட்டாங்க. நமக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் எதுவுமே இருக்க மாட்டேங்குது. ஒரு நாள் எங்க கைகள் அதுக்கப்புறம் இன்னொரு இஷ்யூ வந்து சொல்கிறேன். எனக்கு நியரஸ்ட்டாக வந்து சினிமா தேட்டர் வந்து இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10 ரூபாய்க்கு சிப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு உள்ளே வந்து 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க வந்து அந்த 20 ரூபா பேக்கெட் வந்து 30 ரூபா வந்து மாற்றிட்டாங்க. ஆல்ரெடி 10 ரூபாயிலிருந்து 20 ரூபா பண்ணதே வந்து பார்த்தா ப்ரைஸ் ஜாஸ்தி. இப்போ ஒன்று பார்த்து இன்னும் கூட 10 ரூபா போட்டு 30 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. அவர் நான் போய் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இவ்வளோ வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நமக்கு எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தா இதே மாதிரி தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாமே நம்ம தான் வந்து பார்த்து கேள்வி கேட்கணும். நம்ம யாருமே வந்து கண்டுக்கிறது இல்லை. ஸோ இப்படி கண்டுக்கலன்னா இப்படி தான் எல்லாமே போயிட்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி என்ன ஆன்லைன் ஷாப்பிங் சைட்டில் வாங்கினாலும் வந்து பார்த்து முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day. எல்லாரையும் கடிச்சு கொதற ஒரு ஹண்டிங் டாக் வரணும்.